இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. காரைக்காலில் நடைபெறும் பாஜக கூட்டத்தில் பங்கேற்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஹெலிகாப்டர் மூலம் வருகை தந்துள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், காரைக்காலில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித் ஷா. இந்த நிகழ்வு பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று பாண்டிச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். மொத்தம் 5 முக்கியமான நிகழ்வுகளில் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார். இதற்காக திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய காரைக்கால் பகுதிக்கு அவர் வருகை தந்திருக்கிறார். பாண்டிச்சேரியில் காரைக்காலில் இருக்கக்கூடிய வரிசை குடியில் தான் அவருடைய ஹெலிகாப்டர் தரையிறங்கி இருக்கிறது. இங்கிருந்து அவர் கார் மூலமாக கோட்டுச்சேரி என்ற இடத்திற்கு செல்கிறார். அங்கு பாண்டிச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்துக்கான சுவற்றில் எழுதி பிரச்சாரத்தை துவங்குகின்ற அந்த பிரச்சாரத்தை அவர் துவங்கி வைக்க இருக்கிறார். அது நிறைவடைந்த பிறகு அவர் அங்கிருந்து சந்தை திடல் என்ற பகுதியில் நடைபெறக்கூடிய பாஜகவினுடைய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார். இந்த பொதுக்கூட்டத்தில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பொதுக்கூட்டத்தை முடித்துக் கொண்டு அதன் பிறகு பாண்டிச்சேரி மாநில பாஜக மாநில நிர்வாகிகள் மற்றும் மூத்த தலைவர்களோடு அவர் ஆலோசனை நடத்துகிறார். குறிப்பாக பாண்டிச்சேரியில் தற்போது பாஜகவினுடைய பலம் எப்படி இருக்கிறது, சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள், எந்தெந்த தொகுதிகளில் பாஜகவுக்கு பலம் இருக்கிறது, எவற்றை கூட்டணி கட்சியான என்ஆர் காங்கிரசிடம் கேட்டு பெறுவது என்பது குறித்தெல்லாம் அவர் ஆலோசனை நடத்த இருக்கிறார். அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் பாண்டிச்சேரி முதல்வர் என்ஆர் ரங்கசாமி மற்றும் மூத்த தலைவர்களோடு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை ஒன்றை மேற்கொள்கிறார். இந்த ஆலோசனையின் போது பாண்டிச்சேரியில் பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி இடையே தொகுதி பங்கீடு, அந்த எண்ணிக்கை ஆகியவை ஒரு முக்கிய கட்டத்தை எட்டி ஒரு அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாண்டிச்சேரியில் மொத்தம் உள்ள 30 தொகுதிகளில் சரிசமமாக ஆளுக்கு 15 அல்லது என்ஆர் காங்கிரஸ் 16, பாஜக 14 ஆகிய அந்த விகிதங்களில் தொகுதிகளை பங்கிட்டுக் கொள்வது, சாதகமான எந்தெந்த தொகுதிகளை கேட்டு பெறுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசித்து ஒரு முக்கியமான ஒரு முடிவு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனையின் போது பாண்டிச்சேரிக்கான பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளர்கள் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.